கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிப்போம். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கலாம். யூதருக்கு மகிழ்ச்சியும் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. நான் சொல்றேன், உங்களுக்கு யூதருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது, அதுக்கு அந்த வார்த்தை எடுத்துட்டு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லும், உங்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாகும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகிறது. ஆமென். உங்களுக்கு ஒரு கணம் உங்களை வந்து சேரப்போகிறது. கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காரியங்களை செய்து தேவன் உங்களை கனப்படுத்த போகிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அதாவது வெளிச்சம் மகிழ்ச்சி அது யூதருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த யூதருக்கு செய்தது தான் இன்றைக்கு புதிய இஸ்ரவேலராய் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். அன்றைக்கு செய்தார் இவ்விதமா. எவ்விதமானதை நான் சொல்லி உங்களுக்கு அதை மாதிரி செய்ய வல்லவர் அப்படின்றத நீங்க இன்னைக்கு அறிந்து கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி, உங்களுக்கு அக்களிப்பு உண்டாகும்படி, உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி, உங்களுக்கு கனம் உண்டாகும்படி கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கிரியை செய்ய போகிறார். இப்ப நம்ம சாட்சி கேட்டோம், அவங்க ஃபர்ஸ்ட் பேபி வந்து சிசேரியன், 2வது நார்மல். எப்படி ஆண்டவர் மாற்றி அமைச்சிருக்கிறார் பாருங்க. அந்த ரிப்போர்ட்டை மாற்றிருக்கிறார். அது போல எழுதப்பட்டதை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டவைகளை மாற்றுவார். அந்த யூதருக்கு விரோதமாக எழுதப்பட்டவைகளை ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு விரோதமாக எழுதினவைகளை ஆண்டவர் குலைத்து போட்டு அதே நாள் அதே சட்டத்தை மாற்றி அமைக்கும்படி, மாற்றி எழுதும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த சம்பவத்தை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். என் மனைவியே சொல்லியிருக்காங்க, மறுபடியும் மொர்தெகாய் கதையா அப்படின்னு கேட்டாங்க. நேற்றைக்கு கூட இன்னைக்கு கூட கேட்டாங்க. ஆனாலும் இந்த புதுசாக வந்தவங்களுக்காக ஒரு சில காரியத்தை சொல்லி இதிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே நிறைய செய்தி இருக்குது மொர்தெகாயை குறித்து. காரிய மாறுதலாக முடிந்ததுன்னு ஒரு செய்தி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த யூதர்களை எல்லாம் அழிக்கணும்னு ஆமான் திட்டம் பண்ணனான். அதாவது சூசான் அரண்மனையில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட மொர்தெகாய் வாட்ச்மேனாக இருக்கிறாரு. அவருடைய வளர்ப்பு மகள் பேர் என்னது? எஸ்தர். அவர் வளர்த்து வந்தார். இந்த ஆமான் கேட் கீப்பராக இருக்கிறார். இது மொர்தெகாய். ஆமான் வந்து பிரதான மந்திரியா இருக்கிறார். இந்த பிரதான மந்திரியாகிய ஆமான இந்த மொர்தெகாய் வணங்கலை. இதுதான் பிரச்சனை. 2 பேருக்குரிய பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் தான் இது. என்ன ஆயிடுச்சுன்னா பெருசாக வெடிச்சிருச்சு. இந்த ஆமான் நினைச்சான், இவனை மட்டும் தொடர்றது நல்லா இல்லை, இந்த மொர்தெகாயும் அவனுடைய குலத்தையே அழிக்கணும்னு முடிவு பண்ணி ராஜாட்ட சொல்லி அந்த நாட்களில் 127 நாடுகளை ஆண்ட அகாஸ்வேரு அவனுடைய கையில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை வாங்கி அவனுடைய பெயரால் என்ன எழுதி அதில் முத்திரை போட்டு அந்த மோதிரத்தில் முத்திரை வச்சு இந்த 127 நாடுகளுக்கு எழுதி அனுப்புனா அதன்படியே செய்தாக வேண்டும். இப்போ என்ன பிளான் பண்ணனா, ராஜாட்ட சொல்லி ஒரு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த யாரு யூத குலத்தை சொல்றான், இந்த ஜனங்களை அழிக்கணும் அப்படின்னு ராஜாட்ட சொல்லி நான் அதற்காக வெள்ளியை அவங்க கஜானாவுக்கு தரேன்னு சொல்றான் ஆமான். அதுக்கு ராஜா, வெள்ளியை நீ வச்சுக்க, இந்த என்னுடைய முத்திரை மோதத்தை தர்றேன், நீ என்ன வேணாலும் எழுதி அனுப்பு அப்படின்னு சொல்லி ஆமானுடைய கையில முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார். அப்போ எல்லாரையும் வர சொல்லி எல்லா நாடுகளுக்கும் அவங்களுடைய பாஷையில எழுதுகிற மக்களை, தலைவர்களை, துறை தலைவர்களை வர சொல்லி அவங்கள்ட்ட எல்லாம் இப்படி எழுதுங்கன்னு சொல்லி அந்த நாட்களிலே ஆதார் மாதம் 13ஆம் தேதியிலே யூத குலங்கள் அழித்து கொன்று குவிக்கப்பட வேண்டும் என்பது, அதற்காக எல்லாரும் ஆயத்தமாயிருங்க அப்படின்னு ஒரு கடிதத்தை கொடுத்து தீவிரமாய் அஞ்சக்கால கையில கொடுத்து எல்லா நாடுகளுக்கும் அனுப்புறார். இதை ஆமான் செய்யறான். இதை நீங்க எங்க படிக்கலாம்னா எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்க, உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். உடனே அவன் எல்லாரையும் வர சொல்லி ஒரு கடிதம் எழுதுறான். என்ன எழுதுறான்னா 13ஆம் வசனம் படிங்க. சிறியோர் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும்
கொள்ளையிடவும் பார்த்துங்க, எல்லாரையும் அழித்து கொன்று குவிக்கவும் கொள்ளையிடவும் ஒரு கட்டளை எழுதி 127 நாடுகள் இருக்கிற யூதர்களை அழிக்கும்படி கொன்று போடும்படி ஒரு சட்டத்தை போடுறார். அது மாற்றப்படக்கூடாது. இதுக்கெல்லாம் ஆயத்தமாயிட்டாங்க. எப்படி இருக்கு யோசனை படுது. இந்த ஜனங்கள் எவ்வளோ பயந்துருப்பாங்க. இந்த ஒரு டேட்டை குறிச்சாச்சு. அந்த தேதியில் யூதர்கள் என்ன செய்யப்படணும்? கொல்லப்படணும், அழிக்கப்படணும், கொன்று குவிக்கப்படணும். ஆமாம், இன்னைக்கு கூட பலர் உங்களுக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் டேட்டு குறிச்சிருப்பலாம். இந்த தேதிக்குள்ளே நான் பாரு என்ன பண்ணுறேன்னு, இந்த தேதிக்குள்ளே நீ இல்லாமல் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருப்பான். டாக்டர்ஸ் கூட டேட்டு குறிச்சிருப்பாங்க. நீங்கள் பயப்படாதீங்க. அல்லேலூயா. இந்த மக்களுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும். ஆதார் மாதம் 13ஆம் தேதியில் யூதர்கள் கொன்று குவிக்கப்படணும்னா ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு எப்படி இருக்கும் படுக்கை, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பயம் இருந்திருக்கும், எவ்வளோ மரண வேதனை இருக்கு. யோசித்து பாருங்க. இந்த சட்டம் எல்லா நாடுகளுக்கும் போயிருச்சு. 127 நாடுகளுக்கும் சென்றடைந்தது. அவர்களாம் பயத்தோட கலக்கத்தோட இருக்கிறாங்க. அப்போதான் மொர்தெகாய் என்ற மனிதன் எழும்பி உபவாசத்தை ஜெபிக்கிறார். எஸ்தரை ஜெபிக்க சொல்லுகிறார். இந்த ஜெபம் ஆண்டவரை எட்டினது. ராஜ சமூகத்தில் எஸ்தர் பேசுறாங்க. பேசின பொழுது நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்ன பொழுது இந்த ராஜா என்ன சொல்றாரு? நீ விருப்பமானதை கேளுன்னு சொல்றாரு. அப்பதான் இந்த ஆமானுடைய செய்கையை சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்ன உடனே, ஆமான் சொன்ன உடனே ஆமான தூக்கில போட்டது மாத்திரமல்ல, இந்த ஆமான் கையில் இருந்த முத்திர மோதிரத்தை வாங்கி இப்ப மொர்தெகாய் கையில அந்த ராஜா கொடுக்கிறான். 8ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 8:1-2 படிங்க. யூதரின் சத்துருவா இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக உயர்த்தினான். ஆமென் சொல்லுங்க. ராஜா முதல்ல முத்திர மோதிரத்தை ஆமான் கையில கொடுத்தார். இப்ப ஆமான தூக்கில போட்டாச்சு. ஆமான் அவுட்டு. ஆமான் கையில் இருந்த முத்திர மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய் கைக்கு கொடுக்கிறான். ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆமானுடைய அரண்மனைக்கு அதிகாரியா யார் நியமிக்கப்பட்டது? மொர்தெகாய். மொர்தெகாய் இப்ப அரண்மனைக்கு அதிகாரி ஆன பிறகு அரச உடை அணிந்தவராய் அந்த அரண்மனையிலிருந்து புறப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி புறப்படும் பொழுதுதான் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் அங்கே களிப்பும் ஒரு கணமும் உண்டானதுன்னு 8:16 படிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் நீங்க படிச்சீங்கன்னா மொர்தெகாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. படிங்க. பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த சம்பவத்தில் அந்த மொர்தெகாய் கைக்கு முத்திரை மோதிரம் வந்த உடனே இப்போ ஏற்கனவே எழுதப்பட்ட சட்டத்தை மாற்றி யூதர்களுடைய பகைஞர்களை கொன்று போடவும் அழிக்கவும் கொள்ளையிடவும் இந்த சட்டம் அனுப்பப்படுகிறது. முத்திரை மோதிரத்தை போட்டு 127 நாடுகளுக்கும் இந்த மொர்தெகாய் இப்பொழுது அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமான் செய்த அந்த காரியத்தை ஆண்டவர் மாற்றி இப்ப மொர்தெகாய் கையில செய்ய வைக்கிறார். ஆமான் கையில இருந்து முத்திர மோதிரம் இப்ப மொர்தெகாய் கைக்கு வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆமான் போட்ட அந்த சட்டத்தை இப்ப மொர்தெகாய் மாற்றி எழுதுகிறார். அதாவது யூதருக்கு எதிரிகளாய் இருக்கிற யூதர்களின் பகைஞரை அழிக்கும்படி அந்த சட்டம் மாற்றப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த ஆமான் சட்டம் போட்ட பொழுது ஆமானும் அந்த ராஜாவும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். அப்பொழுது சூசான் அரண்மனை கலங்கிற்று அப்படின்னு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல படிக்கலாம். 3ஆம் எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் நீங்க கடைசி வசனம் படிச்சீங்கன்னா இந்த கட்டளை போன பொழுது எல்லா இடத்திலையும் ஒரு கலக்கம் உண்டாச்சு. 3:13-15 படிங்க. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை, அதாவது யூதர்களை கொன்று குவிக்கப்பட வேண்டும் என்ற கட்டளை புறப்பட்டு சென்ற பொழுது அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. அது மாத்திரமல்ல, ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். அப்பொழுது சூசான் அரண்மனை என்ன செய்தான்?
ஆமா, ஏன்னா இந்த யூதர்கள்லாம் கொன்று குவிக்கப்படணும், இந்த சட்டம் வந்த உடனே, இந்த தேதியில எல்லாரும் அழிக்கப்படணுன்ற சட்டம் வந்த உடனே ஒரு மிகப்பெரிய கலக்கம் உண்டாயிற்று. எல்லாருக்கும் மரணம் வரப்போகுது, நம்மளை அழிச்சு கொல்ல போறான். யோசனை பண்ணி பாருங்களேன். அப்படி அந்த சூழ்நிலை அங்கே கலக்கம் உண்டானது. ஆனா அதே சூழ்நிலை ஆண்டவர் மாற்றி எழுகிறார். ஆமீன் சொல்லுங்க. அந்த சூழ்நிலையை மாற்றி ஆமான் கையில் இருந்த மோதிரத்தை வாங்கி மொர்தெகாயை கையில கொடுத்து, யூதர்கள் கொன்று குவிக்கப்பட வேண்டிய அதே நாளில் அவருடைய பகைஞர்களை அழிக்கும்படி சட்டம் மாற்றி எழுதப்பட்டது. இப்பொழுது அஞ்சற்காலுடைய கையில கொடுத்து எல்லாருக்கும் சென்றடையும்படி கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். அதற்கப்புறம் தான் மொர்தெகாய், அடிமையாய் இருந்த மொர்தெகாய், அரண்மனை வாசலில் உட்கார்ந்த மொர்தெகாய் இப்பொழுது ராஜ பரம்பரையில் இருக்கிற மாதிரி ஒரு ராஜவஸ்திரம் தரித்தவனாய் அங்கிருந்து புறப்படுகிறான். அங்கே ஒரு மகிழ்ச்சி. இந்த சூசான் அரண்மனை எப்படி கலக்கம் உண்டாயிற்றோ அதே போல இப்பொழுது சூசான் அரண்மனையில ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டானது என்று சொல்லி 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். படிங்க, எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து, சொல்லுங்க, ஆர்ப்பரித்து. 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன படிக்கிறோம்? சூசான் நகரம் என்ன செய்தான்? கலங்கிற்று. இங்க படிக்கிறோம், சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஆமென் சொல்லுங்க. இப்படி ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது மாதிரி ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்கே ஒரு சட்டம் போட்டாங்க, யூதர்களெல்லாம் கொன்று குவிக்கணும். அதே சட்டத்தை மாற்றி அமைத்தார் ஆண்டவர். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அதற்கு துணையாய் இருந்த, அதற்கு அந்த யூதர்களுக்கு சத்துருவாய் இருந்த ஆமானை தேவன் அழித்து சட்டத்தை மாற்றி எழுதினார். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த செப்டம்பர் மாதத்துல நீங்க ஆர்ப்பரித்து மகிழ்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறார். இந்த யூதருக்கு செஞ்சது போல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாகும்படி, ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படி தேவன் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்க குடும்பத்துக்கு செய்ய போகிறார், உங்க பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார். இந்த சூசான் அரண்மனை ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது போல உங்கள் குடும்பம் முழுவதும் ஆர்ப்பரித்து மகிழும்படி, ஏன் தேசமே ஆர்ப்பரித்து மகிழும்படி கூட ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். நம்ம தமிழ்நாடை ஆர்ப்பரித்து மகிழும்படியான மாற்றங்களை தேவன் உண்டு பண்ண முடியும். அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்தவர்களே மகிழ்ந்து களி கூறும்படி தேவன் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்க விசுவாசிங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மாற்றம் வரும்ல, வரும். அதிகாரத்துல மாற்றம் வரும். ஆமான் ஆண்டவர் அழித்து ஆண்டவர் தேசத்தை மாற்றுவார், அதிகாரத்தை மாற்றுவார், ஆளுகிறவர்களை மாற்றுவார். இந்த அதிகாரத்திலிருந்து ஆமானை மாற்றினார். அவன் கையில் இருந்த அரண்மனை இப்பொழுது மொர்தெகாய் கைக்கு வந்தது. அதிகாரியாக மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான். அது போல மாற்றங்கள் தேசத்தில் நிகழும். அல்லேலூயா. ஆமா, தேவன் மாற்றி அமைக்கிறவர். சட்டத்தை மாற்றி அமைப்பார், ஆட்களை மாற்றுவார். எவ்வளவு வேணாலும் ஆண்டவரால் மாற்ற முடியும். நான் சொல்றேன், நீங்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது போல ஒரு சம்பவம் இந்த மாதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னும் சொல்லணும்னா அந்த வசனத்தில் இருக்கபடி சொல்றேன், நல்ல நாள் இந்த மாசத்துல உங்களுக்கு வரப்போகுது. இனி ஒரு நாள் வரப்போகுது. 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிங்க. எஸ்தர் 8:16. 17 வார்த்தையும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த பாருங்க, விருந்துண்டு கொண்டாடுகிற, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, விருந்துண்டு கொண்டாடுகிற நல்ல நாள். ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டில் விருந்து வச்சா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா தான் விருந்து வைப்பீங்க. அல்லேலூயா. நல்ல காரியங்கள்லாம் நடந்தா தான் உங்க வீட்டில் விருந்து வைப்பீங்க. பிரியாணி போட்டு ஆட்டை அடிச்சு அது இதுன்னு செஞ்சு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருந்தால் தான். துக்கம் இருந்தால் செய்வோமா? செய்ய மாட்டோம். அப்போ ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது தான் உங்கள் வீட்டில் விருந்து. ஆண்டவர் சொல்றார், இந்த யூத ஜனங்கள் நல்ல நாள் என்று சொல்லி அவர்கள் பகைஞர்களை அழித்து கொன்ற நாளை கொண்டாடும்படி தேவன் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அதே போல ஒரு நல்ல நாள் இந்த மாசத்துல வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க விசுவாசா தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நல்ல நாளை இந்த மாசத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா.
ஆமென். நல்ல நாள். நீங்க நல்ல நாள்னா காலண்டர்ல எடுத்து பார்த்துட்டு இருக்க கூடாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, காலண்டர் எடுத்து நமக்கு நல்ல நாள் இருக்குடா அப்படின்னு. நல்ல நாளை காலண்டரில் பார்க்காதீங்க, வசனத்தெல்லாம் நல்ல நாள் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் காலையில் எந்திரிச்சோன்னு இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குமா, செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்சு பாருங்க, ஆண்டவர் நல்லா தான் நடத்தி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் சாட்சிக்காகவே செவ்வாய்க்கிழமை வச்சு பாருங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இல்லையான்னு பாருங்க. அதுதான் சாட்சி. கிறிஸ்தவர்கள் கூட 10 மணிலேருந்து 11 மணின்றான். காலண்டரை பார்த்தா கரெக்டாக அன்னைக்கு என்னது அன்னைக்கு ஏகப்பட்ட கல்யாணமாக இருக்கு. நல்ல நாள், ஆண்டவர் படைச்ச நாள், எல்லா நாளுமே நல்ல நாள். நான் சொல்கிறேன், இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஒரு நல்ல நாள் இந்த மாசத்துல காத்திருக்கு. அப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க எதை செஞ்சா நீங்க விருந்து உண்டு கொண்டாடுகிற மாதிரி உங்களுக்கு நல்ல நாள் இருக்குமோ அதை ஆண்டவர் செய்ய போறாரு. நான் சொல்றேன் ஹல்லேலூயா. எனக்கு எதை செஞ்சா ஆண்டவர் நல்ல நாளா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் செய்வார், இந்த ஊழியத்துக்கு செய்வார், உங்களுக்கு செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்க. உங்க கடனை மாற்றினா ஆண்டவர் இந்த வழியை திறந்துட்டாருன்னா எனக்கு நல்ல நாள், அதை செய்வாரு. ஹல்லேலூயா. இந்த வியாதியை மாற்றிட்டாருனா, இந்த வீட்டு பிரச்சனையை மாற்றிட்டாருனா, என்னுடைய கால் வலியை மாற்றிட்டாருனா, என் பிள்ளைக்கு ஒரு வழியை திறந்துட்டாருனா, என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணாருனா, என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்கு ஒரு வழியை திறந்தாருனா, என் தொழில ஒரு வழியை திறந்தாருனா அது நல்ல நாளா இருக்கும்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த நல்ல நாளை இந்த செப்டம்பர் மாதத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அந்த நல்ல நாளை பார்ப்பீங்க, நன்றி சொல்லுவீங்க, கரங்களை தட்டி ராஜாவுக்கு. ஆமென். ஆமா, நல்ல நாள் சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அந்த நாளை நீங்க விருந்து வைக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, பிரேசன்ல சொன்னாங்க, அது மாதிரி நடந்துருச்சு. ஹல்லேலூயா. பிரதர் சொன்னாரு, அதே மாதிரி நடந்துச்சு. அந்த சகோதரி சொன்னாங்க, ஜோமணி சொன்னாங்க, அதே மாதிரி நடந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, அது போல நடக்கும். நீங்க உங்க வீட்டில் என்ன செய்யணும், என்ன செய்யணும், விருந்து வச்சு அவங்க ஊர்ல இருக்கிற 4 பேரை இயேசுவை பத்தி தெரியாதவன்னு சொல்லி உங்க வீட்டில் உட்கார வச்சு விருந்து கொண்டாடுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லியும் அவங்கள எப்படியாவது கிறிஸ்துவண்டை நடத்துவோம். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை இந்த மாதம் வச்சிருக்கிறார், நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இங்க 3ஆம் அதிகாரத்திலும் 8ஆம் அதிகாரத்துக்கு ஒரு மாற்றம் நடந்துச்சுல, அந்த மாற்றத்தை உங்களுக்கு செய்ய வல்லவர். இங்க ஒரு மாற்றம் நடந்துச்சு, அந்த மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். சட்டத்தை மாற்றி எழுதும்படி தேவன் கிரியை செய்தார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டவைகளை தேவன் மாற்றுவார். உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட ரிப்போர்ட்டை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாக போடப்பட்ட சட்டங்களை கூட ஆண்டவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அதிகாரத்தில் இருக்கிற ஆளையை ஆண்டவர் மாத்திடுவார். இந்த ஆமானை மாத்தி மொர்தெகாயை உட்கார வச்சார்ல, ஆமானுடைய அரண்மனைக்கு மொர்தெகாயை உட்கார வச்சார்ல, அது போல ஆண்டவர் ஆட்களையே மாத்திடுவார். கர்த்தர் உங்களுக்காக இப்படி மாற்றங்களை செய்ய முடியும். இப்ப இருக்கிற பிரச்சனை இப்படியே இருக்காது, இந்த வியாதி இப்படியே இருக்காது. நான் சொல்றேன், இந்த பிரச்சனை இப்படியே இருக்காது, இந்த போராட்டம் இப்படி இருக்காது. நாளைக்கு மாறிடும். இந்த இரவு ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரியில தேவன் கிரியை செய்வார். இந்த வேளையில ஆண்டவர் தம்முடைய வல்லம் உங்களை சந்தோஷப்படுத்தும்படி தம்முடைய குமாரனை அனுப்பிவர். தம்முடைய சொந்த குமாரனை உங்களுக்காக அனுப்பினவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. ஆமா, உங்களை சந்தோஷப்படுத்தும்படி நல்ல நாட்களை தேவன் வைத்திருக்கிறார் இந்த மாதத்திலே. ஆமென் சொல்லுங்க. ஆமா, 2வது காரியம் நம்ம இதில் படித்தோம் பாருங்க. அந்த யூதர்களை கொன்று குவித்த அதே நாளில் மாற்றம் வந்துச்சு. யூதர்களுடைய பகைஞர் எல்லாம் அழிக்கும்படி. ஆமென் சொல்லுங்க. பகைஞரெல்லாம் அழிக்கும்படி 9ஆம் எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21, 22 படிக்கலாம். ஆதார் மாதம் 14, 15 தேதிகளில் யூதர்கள்லாம் கொன்று குவிக்கப்படணும் முதல்ல போட்ட சட்டம். ஆனால் மாற்றி அமைக்கப்பட்டது. இப்போ அந்த நாளை இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இப்படி கடவுள் மாற்றி எங்களுக்கு அற்புதம் செய்தது, அந்த நாளை நினைச்சு ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்யும்படி அந்த நாளை மாற்றி அமைத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. வருஷந்தோறும் இத நீங்க இந்த காரியத்தை செய்யணும். ஆண்டவர் நம்மளை தப்பு வச்சான்னு சொல்லி அந்த காரியத்தை கர்த்தர் அற்புதமா செய்தார் என்று சொல்லி எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு சொல்லி அந்த நாளை அவர்கள் முன்குறித்து வைத்தார்கள். தங்களுடைய தலைமுறை தோறுக்கு அதை அறிவிக்க வேண்டும் என்று எழுதி வைத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், 2வது காரியம், நீங்க பிறருக்கு அந்த நாளை நினைச்சு நன்மை செய்யற மாதிரி கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். ஒரு அம்மா வந்தாங்க எங்கள் ஸ்கூலில். நான் ரிட்டையர்ட் ஆகி ரொம்ப நாளாச்சு, பணம் வரல.
பணம் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நான் அதை கிளைம் பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். ஒரு ஹெல்ப் பண்ணி பல முயற்சி எடுத்து அதை வாங்கி கொடுத்தேன். அவங்க போகும்போது இந்த வருஷந்தோறும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த 1 லட்ச ரூபாயை ஸ்கூல் டெபாசிட்டில் வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபாய் வருஷந்தோறும் கிறிஸ்மஸ் வரும்ல, அப்போ நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து பிள்ளைகளுக்கு பரிசு வாங்கி கொடுங்க. அவங்க பேரில் நினைவாக செஞ்சுட்டு போகிறாங்க. இப்படி தேவன் இந்த செப்டம்பர் மாதத்தில் செய்ய போகிற அற்புதத்தை நீங்கள் வருஷந்தோறும் நினைச்சு பிறருக்கு நன்மை செய்யும்படி தேவன் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையை ஆண்டவர் அப்படி மாற்றுவார். நீங்க வருஷந்தோறும் சொல்லி பிறருக்கு நன்மை செய்யற மாதிரி தேவன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய போகிறார். எத்தனை பேர் நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? ஹல்லேலூயா. மூணாவது காரியம், ஆண்டவர் இந்த செய்த நன்மையை நீங்க வருஷந்தோறும் நினைக்கிற மாதிரி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, பிறருக்கு நன்மை செய்யற மாதிரி செய்வாரு, நீங்க நினைக்கிற மாதிரி செய்வார். இந்த நல்ல நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? பிறருக்கு நன்மை செய்யற மாதிரி இருக்கும். அந்த நாளை நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நன்மை செய்யற மாதிரி இருக்கும். அந்த நாளை நினைக்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த ஜெப மையத்துக்கு வந்தப்ப நாங்க எப்படி வந்தோம் இதெல்லாம் இன்னும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னும் நினைப்பேன் இந்த இடத்துக்கு வந்ததை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த மீட்டிங்காக நாங்கள் ஃப்ளெக்ஸ் வச்சது அது எல்லாம் பலவிதமான போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வரும் பொழுது பலவிதமான சூழ்நிலை இங்கே வந்தோம். இந்த இடத்துக்கு வந்த பொழுது இது பெரிய காடாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் இதை மாற்றும்போது அந்த நாளை நான் நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். இந்த வீட்டுக்கு வரும்போது நான் வரும்போது நிறைய இந்த வீட்டை குறித்து சொல்லுவேன். ஒவ்வொரு 3 வருஷமும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த மீட்டிங் நடத்திட்டு போவோம், அந்த ஓனர் சொல்லுவார் 30 நாள் டைம் தர வீட்டை காலி பண்ணும். சம்பந்தமே இருக்காது. காரணம் என்ன? சத்துரு போராட்டம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இது விட நல்ல ஆண்டவர் அற்புதமான காரியங்களை தந்து அங்கங்கே வழியை திறந்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த வீடு கூட 25 நாளில் நாங்கள் வந்தோம். ஆனால் அந்த நாளை மறக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? செப்டம்பர் மாதம் நாங்கள் வரும்போது 5ஆம் தேதி, 4ஆம் தேதி மழை பெஞ்சு பார்த்துங்க. நாங்கள் வீட்டுக்கே போக முடியாத அளவுக்கு மழை. ஆனால் காலையில் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி 25 நாளில் அந்த வீட்டை நாங்கள் கட்டி முடித்து உள்ளே வர ஆண்டவர் உதவி செய்தார். அந்த நாளை மறக்கவே முடியாது. இப்படி பல போராட்டங்கள் நடுவில் தேவன் நமக்கு சில வழிகளை திறக்கிறார் பாருங்க. அந்த நாளை நீங்கள் மறக்க முடியாதபடி அந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி நினைவு கூர்ந்து வருஷந்தோறும் நீங்க பண்டிகை போல கொண்டாடுகிற ஒரு நல்ல நாளை தேவன் இந்த 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 மாசத்துல வச்சிருக்கிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நன்மை செய்யற மாதிரி, நினைவு கூற மாதிரி, தலைமுறை தலைமுறையா அந்த நாளை நினைக்கிற மாதிரி தேவன் ஒரு நல்ல நாளை வச்சிருக்கிறான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த நல்ல நாளுக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் மொர்தெகாய். அந்த மொர்தெகாய் என்ன செஞ்சாருன்னு ஒரு 3 காரியம் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த நன்மைக்காக பேசுகிற மொர்தெகாய். ஆமென் சொல்லுங்க. இந்த மொர்தெகாயினுடைய கேரக்டர் எப்படின்னா, அவர் பிறருடைய நன்மைக்காக, யாரா இருந்தாலும் சரி, அவருடைய நன்மைக்காக பேசுகிற ஒரு மனிதனாக இருந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க நல்ல நாளெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, நல்ல நாள், விருந்துண்டு கொண்டாடுகிற நல்ல நாட்களை, விசேஷித்த நாட்களை, ஆசீர்வாதமான நாட்களை, மாற்றங்களை பார்க்கணும்னா இந்த மொர்தெகாயை போல நீங்க நன்மை செய்கிறவளா, நன்மையை பேசுகிறவளா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. முதலாவது, ராஜாவுக்கு விரோதமா 2 பேர் எழும்புனா, ராஜாவுக்கு விரோதமா அந்த மனுஷன் ராஜாவுக்கு மேல கைபோட பார்த்து ராஜாவை அழிக்க செய்கிற அந்த சங்கதிய ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு மனிதனாக, ராஜாவுடைய நன்மைக்காக பேசுகிற ஒரு மனிதனாக மொர்தெகாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இதை எங்க எடுத்து கொடுக்குறான்னா, ஆமான் ஒரு 50 முழ தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டு ராஜாட்ட போய் எப்படி ஆகிலும் இந்த மொர்தெகாயை தூக்கி விடணும்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அதுக்குள்ள ஆண்டவர் சில மாற்றங்களை பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இந்த சூழல் இருக்கும் பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவை விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப 2வது நாள் விருந்து முடிய போது, அப்ப சொல்றாங்க, ராஜாவுக்கு ஒரு நஷ்டம் வரப்போகுது, அதுக்கு ஒரு மனுஷன் காரணமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மனுஷன் யாருன்னு ராஜா கேட்டார். அவன் யாரு? ஆமான். ஏன்னா யூத குலமெல்லாம் அழிக்கப்படும் போது நானும் சேர்ந்து அழிய போறேன், அதுக்கு காரணமா இருந்த மனுஷன் யாரு? ஆமான். அப்படின்னு ராஜாவுக்கு பயங்கரமான கோபம். வேகமா எந்திரிச்சு வெளியில போனார்.
வெளியில போகும்போது இந்த ஆமான் உள்ள இருந்தவன் எஸ்தருடைய படுக்கையில காலில் விழுந்து தயவுசெய்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கேட்குறான். இப்படி காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ராஜா உள்ள வந்துடுறார் மறுபடியும். உடனே ராஜாவுக்கு பயங்கரமான கோபம். இன்னும் ஏண்டா நான் இருக்கும்போதே ராஜாத்தியை நீ என்ன செய்ய பார்க்குற, பலவந்தம் பண்ண பார்க்குறேன்னு சொல்லி யாருங்க அப்படின்றான். அப்போ வேகமாக ஒருத்தர் உள்ளே வந்து ஆன்சர் பண்ணான். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டைலாக். என்ன சொன்னான் தெரியுமா? அவன் வந்து அழகாக எடுத்து கொடுத்தான் ராஜாவுக்கு. இந்த ஆமானை பற்றி சூப்பராக எடுத்து கொடுக்குறான். நீங்கள் படித்து பாருங்கள். 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் பாருங்கள். 8ஆவது வசனத்தில் படிங்க. இந்த 8ஆவது வசனம் 9ஆவது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அந்த ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் பைபிளை பாருங்கள். 7ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். திரும்பி வருகையில் மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். நான் அரண்மனையில் இருக்கும் போதே ராஜாத்தியை பலவந்தம் செய்ய பார்க்கிறான். பாருங்க, ராஜாவுக்கு இப்படி ஒரு மைண்ட் ஆண்டர் என்ன செய்தாரு கொடுக்கிறார் அந்த இடத்துல. ஏன் முன்னாடியே நீ ராஜாத்தி என்ன செய்ய பார்க்குற, பலவந்த பாருங்க. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் தேவன் உங்களுக்கு உருவாக்க வல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க தொடர்ந்து பாருங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் பிறந்த உடனே ஒருத்தன் துணியை வச்சு ரெடியா இருந்திருக்கிறான். அவன் வேகமா வந்து என்ன செய்தான் தெரியுமா? ஆமானுடைய முகத்தை மூடிட்டான். ஆமானுடைய முகத்தை மூடின உடனே அவன் சொல்றான் பாருங்க, ஒருவன் ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமுள்ள பாருங்க. இவன் ராஜாத்திய பலவந்தம் பண்றான்னு ராஜா சொன்ன உடனே அங்கிருந்து ஒருத்தன் வந்து ஒரு துணியை கொண்டு வந்து அவன் முகத்தை மூடிட்டானா. யாருடைய முகத்தை? ஆமானுடைய முகத்தை. அடுத்து ராஜாவுடைய அங்க பிரதானி ஒருவன், ராஜா கூட இருக்கிற பிரதானி ஒரு பாயிண்ட் கொடுக்குறான். என்ன பாயிண்ட் தெரியுமா? ரொம்ப அழகா எடுத்து சொல்றான் பாருங்க. ராஜாவுடைய நன்மைக்காக பேசின மொர்தெகாய். இந்த ராஜாவுடைய நன்மைக்காக பேசின மொர்தெகாய் இருக்கான் பாருங்க. அவனுக்கு ஆமான் ஒரு 50 முழ தூக்கு மரத்தை செஞ்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்தான். உடனே ராஜா சொன்னார், அந்த தூக்கு மரத்தில் இவனை தூக்கி விடுறான்ட்டார். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அவன் வெட்டியில குழியில அவனே விழுந்தான்னு சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க. அதுதான் உங்களுக்கு விரோதமா யார் யார் என்ன பண்ணாலும் விட்டுருங்க, எவ்வளவு தூரம் போனாலும் விட்டுருங்க. ஏன்னா அவன் வெட்டுறதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. யாருக்கு? அவனுக்கு தான். ஆமென் சொல்லுங்க. அவன் அவன் அதை பண்றாங்க, அவன் இதை பண்றான், பக்கத்து வீட்டுக்காரன் அதை பண்றான், அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், சொல்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். எவ்வளவு தூரம் போகட்டுமோ அந்த அளவுக்கு விட்டுருங்க. ஏன்னா அவன் எவ்வளவு ஆழமா போறானோ அந்த அளவு ஆழம் யாருக்கு தான்? குழியை வெட்டினான், அந்த வசனம் சொல்லுது, அதை அகலமாக்கினான், ஆழமாக்கினான் வசனம் சங்கீதக்காரன். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க தங்கமணி, படிங்க. 7:15 பாருங்க. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். ஆமென் சொல்லுங்க. சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டே இருப்பாங்க, யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், சில காரியங்களை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் எதுவுமே செய்யாது, அமைதியாக இருங்க. அல்லேலூயா. மொர்தெகாய் நன்மையை பேசணும் போல நன்மையை மாத்திரம் நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. அவன் செஞ்சதெல்லாம் அவனுக்கே திரும்பும். அல்லேலூயா. இப்போ என்னாச்சு? அவன் செஞ்சு வச்ச தூக்கு மரத்தில் இப்போ ஆண்டவர் யாரை தூக்கி விட்டாரு? அவனையே தூக்கி விட்டார். ஆமென். அங்கே ஒருத்தன் பாயிண்ட் எடுத்து கொடுக்க இருக்கிறான் பாருங்க. ராஜாவுடைய பிரதானி வந்து சொல்றான், ராஜாவுடைய நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த தூக்கு மரம்ன்றான். அல்லேலூயா. அவன் சொல்லியிருக்கலாம், என்ன தெரியுமா சொல்லியிருக்கலாம், ஒரு 50 முழ தூக்கு மரம் செஞ்சு வச்சிருக்காங்க, 50 முழ தூக்கு மரம் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இது என்ன அழகான ஒரு அடைமொழி சொல்றான் பாருங்க, ராஜாவுடைய நன்மைக்காக பேசின மொர்தெகாய். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் சில நன்மைகளை பேசும்போது உலகம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
இந்த ராஜாவுடைய பிரதானி அதை வாட்ச் பண்ணிக்கிறான். மொர்தெகாய் செஞ்ச நன்மையை அந்த பிரதானி வாட்ச் பண்ணிக்கிறான். நீங்க நன்மை செய்யும் போது அதை எல்லாரும் பார்ப்பாங்க. அல்லேலூயா. நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நன்மையை ஒரு நாள் வரும்போது எடுத்து விடுவாங்க, சொல்லுவாங்க, உங்களுக்காக பேசுவாங்க. இந்த மொர்தெகாய் ராஜாவுடைய நன்மைக்காக பேசினானா. 2 பேர் ராஜாவு மேல கை போடப்பட்ட விஷயத்தை ராஜாவுக்கு தெரியப்படுத்தி ராஜாவை அற்புதமா காப்பாற்றின சம்பவத்தை இவன் அப்படி எடுத்து கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. இந்த இதுவும் முதல் காரியம். 2வது காரியம், யூத குலத்துக்காக நன்மையை பேசின மொர்தெகாய். 10ஆம் அதிகாரம், எஸ்தரின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 3ஆம் வசனம் படிங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தன்னுடைய ஜனத்தாருடைய நன்மைக்காக சமாதானம் உண்டாக பேசுகிற மனிதனாய் இருந்தான். யாரு? நம்ம ஆட்கள் வாயை திறந்தா மத்தாளை பத்தி புரணி தான் பேசுறான், மத்தாளை பத்தி தான் பேசுறான். அவன் இப்படி, இவன் அப்படி, அவன் அழிஞ்சு போகணும், அவன் இப்படி. நன்மைக்காக சமாதானம் உண்டாக பேச வேண்டும். இந்த மொர்தெகாயினுடைய கேரக்டர் படிக்கும்போது நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தன் குலத்தாரின், தன்னுடைய குலத்தாரின் யூத குலம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக சமாதானம் உண்டாக பேசுகிற ஒரு மனிதனாக இருந்தார். ராஜா பாருங்க, அந்நிய தேசத்துல சூசான் அரண்மனை இருக்கிறான், அங்க அடிமையா இருக்கிறான். அடிமையா இருக்கும் பொழுது அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிற கேட் கீப்பர், வாட்ச்மேனா இருக்கிற மொர்தெகாய் ராஜாவுடைய நன்மைக்காக பேசுற மனுஷனா இருந்தானா. 2வது தன் குலத்தாரின் நன்மைக்காக பேசுறவனா மனுஷனா இருந்தாரு. அன்பு தேவ பிள்ளை, நீங்க யாரா இருந்தாலும் சரி, பிறருடைய நன்மைக்காக பேசுங்கள். அல்லேலூயா. சமாதானம் உண்டாக பேசுங்கள். அதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற. பிறருக்கு நன்மை செய்யலைனாலும் அவருடைய நன்மைக்காகவாது பேசுங்க. பாருங்க, எஸ்தர்ட்ட பேசுறார், நீ சும்மா இருந்தேனா, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் நீயும் உன் வீட்டாரும் அழிவீர்கள். பாருங்க, நன்மைக்காக பேசுறான், நன்மையை குறித்து பேசுறான். இல்லைன்னா இந்த தேசம் அழிஞ்சிடும், நீ சும்மா இருக்க கூடாது, உபவாசம் ஜெபம் பண்ணு, தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, ராஜாட்ட பேசு அப்படின்றார். இப்படி மோட்டிவேட் பண்ற ஒரு மனுஷன் இருந்தார் மொர்தெகாய். அல்லேலூயா. நீங்க கூட இப்படி பேசுற ஆளா இருக்கணும். தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, தவறானவற்றை பேசக்கூடாது, நம்ம வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுவை சொல்லியிருக்கிறார், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லி, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கணுமா? ஆமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யாரை பத்தி என்னென்ன பேசுறோம். நடக்காததெல்லாம் நடந்தது மாதிரி பேசுறது, இல்லாததை இருக்கிறது மாதிரி பேசுறது, இருக்கிறத இல்லாத மாதிரி பேசுறது, வார்த்தைகள் பொய்யான வார்த்தைகளை பேசுறது, அவதூறானவற்றை பேசுவது, தூஷணமான வார்த்தைகளை பேசுவது, பிறருக்கு விரோதமான காரியங்களை பேசிவிடுது, பெண் வீட்டாரை, பெண் பிள்ளைகளை குறித்து தவறா பேசுவது, திருமண காரியத்தை பேசும்போது தவறானவற்றை பேசிவிடுது. நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும், நன்மைக்காக பேச வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், பெண் பார்க்க வருவாங்க, பேசுவாங்க. அப்போ வாய்ப்பு கிடைச்சுன்னா நம்மளும் என்ன செய்திருவோம், 2 பாயிண்ட் நல்ல பாயிண்டாக சொல்லுவோன்னு சொல்கிறது கிடையாது. அவங்கள சர்ச்சைக்கே வரதில்லை அப்படின்னு ஆரம்பிச்சு விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நடந்ததை கூட நடக்காத மாதிரி சொல்லிடுவாங்க, நடக்காததை நடந்தது மாதிரி சொல்லிடுவாங்க. இது போன்ற காரியங்களும் இன்னைக்கு நடக்குது. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இதுவரை எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு தீர்மானம், பிறருடைய நன்மைக்காக பேசுகிற இந்த மொர்தெகாயை போல, தேசத்தின் நன்மைக்காக பேசுகிற, ராஜாவின் நன்மைக்காக பேசுகிற இந்த மொர்தெகாயை போல பிறருடைய நன்மைக்காக பேச வேண்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பிறருடைய நன்மைக்காக பேசுங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் இது மாதிரி நிறையா பேசி அடியெலாம் வாங்கியிருக்கேன். எனவே எங்கள் அதிகாரி ஒருத்தர் சொல்லிக்கிறார், நீ பேசவே வரக்கூடாது, வெளியே போடலாம் சொல்லிக்கிறார். அது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஏன்னா நமக்கு அப்படிலாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதெல்லாம் முடியாதுங்க. போய் பேசியிருக்கேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு என்ன செய்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் பிறருடைய நன்மைக்காக பரிந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
நீங்கள் மாற்றங்களை பார்ப்பீங்க, நல்ல நாட்களை பார்ப்பீங்க. ரெண்டாவது காரியம், இந்த மொர்தெகாய் இந்த மொர்தெகாய் எப்படி இருந்தாருன்னா, இந்த 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வெளிச்சமும், யூதருக்கு இவ்விதமாக வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் என்ன உண்டாயிற்று? கனமும் உண்டாயிற்று. ஆமென் சொல்லுங்க. இந்த வெளிச்சம்ன்ற வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்பிக்கை ஊட்டும் ஒளி. இந்த மொர்தெகாய் எப்படி இருந்தாரா? இந்த யூத ஜனங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஒளியாக இருந்தார். ஆமென் சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கணும்னா, பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒளியாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கணுமா? நம்பிக்கை கொடுக்கிற ஒளியாக, அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற மனிதர்களாக, பிறருடைய நம்பிக்கையை தூண்டுகிற மனிதர்களாக. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரியே பேசுவாங்க, நம்முடைய நம்பிக்கையை குறைக்கிற மாதிரியே பேசுவாங்க. இந்த கட்டியா இது கேன்சராக தான் இருக்குமா, சாதாரண கட்டியாக இருக்கும். நம்ம கிறிஸ்தவங்களே பேசுவாங்க, இதுவா அவ்வளோதான், இது மாதிரி தான் அவருக்கு வந்துச்சு. எப்படி அவர் என்ன ஆயிட்டாருன்னா, இறந்து போனார் இத்தனை மாசத்துல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு கேட்குறேன். அவங்களுக்கு பயந்தே செத்து போயிடுவான். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இதுவா இது ஒன்றுமே கிடையாதுங்க. இயேசுவால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. இப்போ நம்பிக்கை ஊட்டுற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ இந்த மொர்தெகாய் பாருங்க, எஸ்தர்கிட்ட சொல்லி அனுப்புகிறான், நீ போய் ராஜாட்ட பேசு, இல்லைன்னா நீயும் உன் குலம அழிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லும்போது, ராஜா கூப்பிடாம நான் போனால் ராஜா செங்கோலை நீட்டலைன்னா நான் அழிஞ்சு போவேனே அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நீ பேசலைன்னா, நீ மௌனமாக இருந்தா யூத குலம் அழிஞ்சிரும், நீ அழிஞ்சு போவ, நீ உன் தகப்பன் வீட்டார் அழிஞ்சு போவீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த எஸ்தர் அவங்க உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. பார்த்தீங்களா எப்படி மோட்டிவேட் பண்ணுறாரு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறார். நீங்கள் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுங்க. அல்லேலூயா. பிறருக்கு நம்பிக்கையை தூக்கி விடுறதெல்லாம் நம்ம பேசணும், நம்பிக்கையை குறைக்கிற மாதிரி பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். சில வியாதியில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, ஆண்டவர் இயேசு சுகமாக்க முடியும்னு பேசுங்க, ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும்னு பேசுங்க. நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, அவங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்க. நம்பிக்கை கூட்டுகிற ஒளியாக இந்த மொர்தெகாய் இருந்தால், நீங்களும் பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒளியாக இருக்க வேண்டும். ஆமென். மூன்றாவது காரியம், அந்த மொர்தெகாய் பிறரை நல் வழியில் நடத்துகிற மனிதனாக இருந்தார். ஆமென் சொல்லுங்க. நல்ல சாட்சியா இருந்தார். எஸ்தரை நல் வழியில நடத்தினார். எஸ்தருக்கு நல்ல வழியை கற்றுக் கொடுத்திருந்தார், கற்பித்திருந்தார். அவர்கிட்ட சொல்லியிருந்தார். ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன், எஸ்தருக்கு சொல்லியிருந்தார், நீ எந்த சூழ்நிலையும் ராஜாவுடைய அரண்மனைக்கு பட்டத்துக்கு நீ வந்துட்டேன்னா, உன்னுடைய குலத்தை குறித்து, உன்னுடைய யூத குலத்தை குறித்து நீ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் என்று கற்பித்திருந்தான். நீ ராஜாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உன்னை ஆயத்தப்படுத்துகிறாங்கல்ல, அந்த நாட்களில் கூட யார்ட்டையும் உன்னுடைய பேக்ரவுண்டை குறித்து, உன்னுடைய குடும்பத்தை குறித்து சொல்லாத அப்படின்னு கற்பித்து சரியான வழியில் நடத்திட்டு போறார். எதையும் தேவையில்லாமல் பேசிடாத, நான் அடிமை பெண்றதை சொல்லிடாத அப்படின்னு மொர்தெகாய் கற்றுக் கொடுத்திருந்தார். நீங்க படிக்கலாம், எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை படிங்க. தன் பூர்வ தரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை அறிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தார். பாருங்க, இதை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு ஒரு ஆள்கிட்ட நீங்க இதை சொல்லக்கூடாதுன்னா நேரா போய் அவன்கிட்ட சொல்லிடுவான். இது இன்னைக்கு நடக்குது. நீ இந்த விஷயத்த சொல்லாத அப்படின்னா, சொல்லாதன்னு சொன்ன வேகத்துல நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். நீ சொல்லாதன்னு சொல்லி பாருங்க, அடுத்த நிமிஷமே அவனுக்கு தலை வெடிச்சிடும் சொல்லலைன்னா. சில ரகசியங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. இந்த மொர்தெகாய் கற்றுக் கொடுத்திருந்தாரு எஸ்தருக்கு, நீ இந்த ரகசியத்தை சொல்லிடாத, நீ அடிமை பெண்றதை சொல்லிடாத, உன் யூத குலத்தை குறித்து சொல்லிடாத, சொன்னேன்னா நீ மேலே வர முடியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவர் கடைசி வரைக்கும் சொல்லலை. அன்பு தேவ பிள்ளையிலே, அவர் அப்படி நடத்தியிருந்தார். யார? எஸ்தர் அப்படி நடத்தியிருந்தார். அப்படி ஒரு சாட்சியா வாழ வச்சிருந்தார், நடத்தியிருந்தார். நீங்க கூட உங்க பிள்ளைகளை அப்படி நடத்தணும், நீங்க முதல்ல அப்படி நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ரகசியங்களை மெயின்டைன் பண்ணுங்க சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருக்கு மற்றவங்களை பற்றி தெரியலன்னா தலையை வடிச்சிடும்.
அங்கே 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பான், அவன் நம்மளை குறித்து தான் பேசுகிறான் போல, அது என்னன்னு தெரியணும். சும்மா திரும்பி பார்த்து பேசினாலே அவங்களுக்கு என்ன வந்துடும், நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நினைப்பான். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? சில காரியங்களை நாம் மறைமுகமாக வைத்திருக்கணும். காரியத்தை மறைப்பது ராஜாக்களுக்கு மேன்மை. ஏன் எஸ்தர் ராணியா வந்தார்? ஏன் மொர்தகாய் மேன்மையான ஸ்தானத்தில் வந்தார்? சிலர் பாருங்க, இந்த அதுதான் சில விஷயத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, ரகசியங்களை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. தேவையானதை பேசி தேவையில்லாத பேசல. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் ஒரு சத்தியத்தை கேட்டு போறீங்க. இந்த சத்தியத்தை உள்வாங்கி இதை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், பிறரை குறித்து பேசும்போது அந்த இடத்துல விலகிடுங்க. ஆமாவும் சொல்ல வேணாம், கேட்கவும் வேண்டாம். எதையும் நீங்கள் பேச வேண்டாம், பதிலும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு அதே சம்பவம் உங்கள் வீட்டில் நடக்குமான்றதுக்கு நிச்சயம் கிடையாது, நான் சொல்கிறேன். அப்போ நம்ம பேசி அதனால தேவையில்லாத ஒரு காரியத்தை நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். அதனால ஞானமாய் இந்த மொர்தகாயை போல, எஸ்தரை போல நாம் கவனமாக இருக்கணும். பேச வேண்டியதை பேசணும், தேவையில்லாதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இப்போ சொன்னதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? காண்பிச்சனால. இப்போ எசேக்கியாவை ஆண்டவர் சுகமாக்கிட்டார். பாபிலோன் தேசத்திலிருந்து பிரதானிகள் எசேக்கியாவை பார்க்க வர்றாங்க. பார்த்தும் பொழுது இந்த எசேக்கியா என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லாத்தையும் போய் அவங்களுக்கு காண்பிச்சு, தனக்கு இருக்கிற ஆஸ்தியை குறித்து, தன்னுடைய சொத்துக்களை குறித்து, தன்னுடைய மேன்மையை குறித்து எல்லாத்தையும் காண்பிச்சான். அவங்க போன பிறகு தீர்க்கதரிசி வர்றார். எப்பா என்ன நடந்துச்சு? நான் காண்பிக்காத ஒன்றுமே கிடையாது, நான் சொல்லாத ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் சொன்னேன், எல்லாத்தையும் காண்பிச்சேன். நீ சொன்னேல, காண்பிச்சேல, அதே போல் 70 வருஷம் இந்த தேசம் அவன் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக போகும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக போனதுக்கு ஒரு காரணம் எசேக்கியா தன்னுடைய எல்லாவற்றையும் காண்பித்து சொன்னது. அல்லேலூயா. நம்ம பேச வேண்டியதுதான் பேசணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. என்ன கேள்வியோ அதுக்கு பதில் சொல்லுங்க, தேவையில்லாத பேசாதீங்க. நன்மைக்கு ஏதுவாக பேசுங்க, சமாதானம் உண்டாக பேசுங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த மொர்தகாய் அப்படி இருந்தனால தான் அந்த சூசான் அரண்மனையில் பெரியவனாக இருந்தான். அடிமையாக இருந்தவன் இப்போ அரச உடை அணிந்தவனாக புறப்பட்டு வருகிறான். அது யூதருக்கு ஒரு வெளிச்சம், யூதருக்கு களிப்பு, ஒரு மகிழ்ச்சி, கனமும் உண்டாச்சு. அதனால யூத குலத்தில் அநேகர் சேர்ந்தாராம். ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்தை மட்டும் படித்து ஜெபம் பண்ணலாம். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பின்பகுதி படிங்க, 17 கடைசி. அல்லேலூயா. இந்த காரியத்தை பார்த்து அநேகர் யூத குலத்தில் சேர்ந்தாங்க. அல்லேலூயா. அவங்கள பார்த்து, அவங்களுக்கு நடந்த செய்ததை பார்த்து, நம்ம செயல்படுறதை பார்த்து, நம்ம பேச்சை பார்த்து, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமையணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்துன்னு ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பாடும்போது இந்த ஊழியத்திற்கண்டு விதையுங்கள். கடைசி நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். எழுந்து நின்று ஒரு பாடல், நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை விதையுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். ஒரு பாடல் பாடும்போது உங்களுக்கு ஜபக்குறிப்பு இருந்துச்சுன்னா அந்த ஜபக்குறிப்பை அந்த காணிக்கை கவலை எழுதி அந்த ஜபக்குறிப்பை போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ரப ஷந்தரபலரக துரபலரகதரம் ஓ ரப ஷந்தரபலரகதர. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், உங்களை காண்கிறவராக இருக்கிறார். நன்றி ஆவியானவரே. என்னை காண்பவரே. கைத்தட்டி பாடும். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே,
நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நீங்க உட்கார்றது கூட அவர் அறிஞ்சிருக்கிறார், நீ எழுந்திருக்கிறது அறிஞ்சிருக்கிறார். ஆமென். நான் நடந்தாலும் படுத்தாலும் நீர் அறிந்திருக்கின்றேன். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். சொல்லுவோமா? நன்றி ராஜா. கைத்தட்டி இயேசு ராஜா. நீங்க பாடுங்க, நன்றி ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர் கருவைவும் கண்கள் கண்டன. என் கருவை கண்ட நாள் முதல் இந்த நாள் முறை அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ, அதிசயமாய். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க, நன்றி, நன்றி ராஜா. சொல்லுவோம், நன்றி. முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே கற்று என்னை சூழ்ந்திருக்கின்றேன். ஓ, முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கு சுட்டி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். உம் திருக்கரத்தால் பற்றி. கைத்தட்டி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி ராஜா, இயேசுரா. நீங்க பாடுங்க, கைத்தட்டி வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ராஜா. எல்லாரும் பாடும். நீங்க சத்தத்தை உயர், நன்றி ராஜா. நீங்க பாடும்போதே விடுதலை. நீங்க பாடும்போது நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா. தகப்பனே, நம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பவரா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். கட்டுகள் உடையட்டும், சத்துருவின் கோட்டைகள் தகர்க்கப்படட்டும், ஆமானின் தந்திரங்கள் அழிக்கப்படட்டும், மனுஷனுடைய தந்திரங்கள் அழிக்கப்படட்டும், பொல்லாத பிசாசின் கீழ் அழிக்கப்படட்டும். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், போராட்டங்கள் விலகட்டும், சத்துருவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் விலகுவதாக. அற்புதங்கள் நடக்க ஜெபிக்கிறேன், அற்புதங்கள் நடக்க ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பலவீனத்தை உண்டுபடுகிற ஆவிகள், சத்துரு வல்லமைகள், பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பலவீனங்கள் மறையட்டும், வியாதிகள் மறையட்டும், வருமானத்திற்கு நஷ்டம் மறையட்டும், கடன் மறையட்டும், துக்கம் மறையட்டும். அற்புதங்கள் நடப்பதாக. வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. கட்டுகளை அவிழ்ப்பீராக, கட்டுள்ளவர்களை விடுதலையாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு ஒரு மகிமை. ஆண்டவர் கேட்ட சத்தியத்தின்படி நல்ல நாட்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார், நல்ல நாட்களை வச்சிருக்கிறார். நீங்க விருந்துண்டு கொண்டாடும்படியான நல்ல நாட்கள் இருக்கிறது. அதை காண்பீர்கள். அப்படிப்பட்ட மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்.
அந்த நாளை நீங்கள் நினைத்து பிறருக்கு நன்மை செய்வீர்கள். நினைவு கூர்ந்து தலைமுறை தலைமுறையாக கொண்டாடுவீர்கள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தேவன் வைத்திருக்கிறார். மொர்தெகாயை போல நன்மையானவைகளை பேசுங்கள், நம்பிக்கையூட்டும்படி பேசுங்கள், பிறரை நம்பிக்கையூட்டும்படியான வார்த்தைகளை பேசி பிறரை உற்சாகப்படுத்துங்கள், பிறரை நல்வழியில் நடத்த பழகுங்கள். இந்த வார்த்தைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கண்ணை மூடி எல்லாரும் யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, நான் நன்மைக்காக பேசுகிற ஒரு மனுஷனாக இருக்கணும். இந்த மொர்தெகாயை போல நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு ஒளியாக நான் இருக்கணும். ஒப்பு கொடுங்க. பிறரை நல்வழியில் நடத்துகிற, நல்வழி காண்பிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும். ஒரு சாட்சியாக நிற்கணும். கரங்களை உயர்த்தி அர்ப்பணிங்க. உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. இதுவரை நான் தவறானவைகளை பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. என் வார்த்தைகள்லாம் ஆண்டவரே தவறாக இருந்திருக்கு, பிறருக்கு விரோதமாக இருந்திருக்கு, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், தீர்மானிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை விட்டு கொடுக்குறேன். மொர்தெகாயை போல நன்மைக்காக பேசணும், சமாதானம் உண்டாக பேசணும், ராஜாவின் நன்மைக்காக பேசுனது போல பேசணும், தன் குலத்தாரின் நன்மைக்காக சமாதானம் உண்டாக பேசுகிற ஒரு மனிதனை போல என்னை மாற்றுங்க ஆண்டவர். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் துணை செய்யுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். என் உதடுகளுக்கு காவல் வையும் ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமானதை பேச, பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். என்னுடைய நாவை, என்னுடைய சிந்தனைகளை, என் நினைவுகளை, என் எண்ணங்களை நீர் ஆண்டவரே ஆளுகை செய்வீராக. எங்களை உட்கார்தலையும் எழுந்திருக்கலையும் கவனிக்கிறது எங்களை காண்கின்றவர். இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி திருப்புவீரா. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றமும் மறுரூபமும் உண்டாக ஜெபிக்கிறேன். அநேகருக்கு நல்ல நாட்களை தந்து கர்த்தர் அற்புதங்களை செய்து சாட்சியாக எழுப்ப போவதற்காக நன்றி. இவர்கள் பிறருக்கு இந்த வார்த்தை சொல்லி அநேகருக்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஒளியாக எழுப்ப போவதற்காக நன்றி. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இன்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நாளின் உணவுக்காக கொடுத்த பானு அம்மாவுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகள், அவருடைய குடும்ப காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து பிள்ளைகளை ரட்சிப்பீராக. ஆண்டவரே, சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறேன். தூர இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அற்புத சுகத்தை கட்டளையிடும், தெய்வீக சுகம் தார். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. என் ஆத்துமாவே என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை சுத்து. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பாருங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.